இவருக்கும் வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு இருக்கும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தவரை 3 கிரகங்களான செவ்வாய் மேச ராசியிலும், சுக்கிரன் ரிஷப ராசியிலும், சனி கும்பத்திலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியான மேச ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுத்தியில் நன்மையையும் தருகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது விருச்சக யோகத்தை தருகிறது. விருச்சக யோகம் பஞ்சமகா யோகம் ஆகும். அரசாலும் பெருமைக்குரியவர், தயால குணம் மிக்கவர், உடல் பலம் மிக்கவர், பெரும் புகழோடு விளங்கக்கூடியவர்கள். செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் காவல்துறையில் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படும். செவ்வாய் சகோதரக்காரகன், சிவப்பு நிறத்தின் அதிபதி, ஆண் கிரகம், அதிலும் தைரியமான கிரகம். செவ்வாய் துடிப்பானவர், இளமையானவர், இள ரத்தம், வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் செவ்வாய். எதற்கும் பயப்பட மாட்டார், துடிப்பானவர், தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய். ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம். செவ்வாய் பூமி காரகன் என்பதால் பூமி, வீடு, நிலம் வாங்கலாம். வீடு நிலம் கட்டி விற்பனை செய்வதன் மூலமாக நல்ல தொழில் வியாபாரம், அதிக லாபமும் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தில் 2ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு, சூரியன், புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ள சுக்கிர பகவான் மிக மிக அவசியம். பொதுவாக சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் கேந்திரம் என்று சொல்லப்படும் 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் மிகச் சிறந்த தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படும். அதே போல 1, 9, 5 ஆகிய ஸ்தானங்களில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக செல்லும். இதில் சுக்கிர கிரகத்தை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை அவர்களுடைய இன்பத்தின் அளவை குறைத்து கூட்டியும் கொடுத்துவிடும். இப்போது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நடக்கிறது. இந்த இரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையானது சிறப்பான பலன்களை பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவ கிரகங்கள்ல சுபகிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன். ஏற்கனவே ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் நிலையில தற்போது சுக்கிரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு. இந்த இருவரும் சுபகிரகமாக இருந்தாலும் இருவரும் எதிரி கிரகங்களாகும். இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த 7 காலத்தில் சில ராசிக்கு அஷ்டமம் கை கொடுக்கிறது. அந்த வகையில குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை நடைபெறுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியங்க. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. ஆரோக்கியம் மேம்படுங்க. பிள்ளைகள் தொடர்பான சில திட்டமிடல் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். இந்த தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது. குரு சுக்கிரனுடைய சேர்க்கையானது பல விதத்தில் சாதகமான பலன்களையே தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. 3வது கிரகமான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரு. சனி என்பது கும்பராசியில் சிறப்பாக செயல்படும் கிரகம். கும்பம் என்பது சனியினுடைய மூலஸ்தான ராசி. இந்த இடம் ஒரு ஜாதகத்தின் எந்த கேந்திரத்திலும் இருந்தால் அந்த நபர் 5 மகாபுருஷ யோகங்களில் ஒன்றை பெற்றிருப்பார்கள். கும்பத்தில் உள்ள சனி ஒரு நபருக்கு சகிப்புத்தன்மையும் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறனையும் கும்பத்தில் அடையாளங்களில் ஒன்றான இலக்குகளை அடைவதற்கும் சக்தியை அளிக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு ஒரு நபர் ஒரு கூட்டு அழகு பற்றிய பார்வையில் உறுதியாக நிற்கும் திறனையும் அமைக்கிறது. அது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களில் மிக மிக மெதுவான நகரும் கிரகம் சனி. பொதுவாகவே ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரங்கள்
இவற்றிலெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனி பெயர்ச்சி என்றாலே கொஞ்சம் அச்சப்படுவார்கள். ஒரு ராசியில் சனி நீண்ட காலம் இருப்பதால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மிக அதிகம். சனி கொடுக்க எவர் தடுப்பார், சனி தடுக்க எவர் கொடுப்பார் என்ற சொற்றொடருக்கு ஏற்றவாறு 2.5 முதல் 3 ஆண்டுகள் வரை ஒரு ராசியில் இருக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதுவும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அவரால் ஏற்படும் சிரமங்கள் என்பது மிக மிக குறைவு. கும்பத்தில் சனி இருந்தால் பூர்வீக பெயர், சிறந்தவர், பெண் மற்றும் மதுவுக்கு அடிமையானவர், பொல்லாதவர், வஞ்சகமுள்ளவர், தீய நட்புக்கு இரையாவார், மிகவும் கெட்ட குணம் உடையவராக இருப்பார்கள். அறிவு, உரையாடல் மற்றும் பாரம்பரிய சட்டத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கும். பிற பெண்களிடம் அடிமையாக இருப்பது, பேச்சில் கடுமையாக நடந்து கொள்வது மற்றும் பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஆனால் தற்போது தனது சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் குறைந்து முன்னேற்றத்தையே ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. முக்கிய இந்த 3 கிரகங்கள் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் மீன ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் பல கிரகங்கள் குடியிருக்கிறாங்க. 7.5 சனி தொடங்கி இருக்குதுங்க. 4க்குரிய புதன் சூரியனுடன் கூடி 3ஆம் இடத்தில் இருப்பதால தாய் வழி சொந்தங்கள் ஆதரவு உண்டு என்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் பக்கபலமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதாவது புதிதாக நிலமோ வீடோ அல்லது விவசாய நிலம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்கள் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலையில் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உயர் படிப்பு படிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டில் படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று எண்ணம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல தொழிலில் வளர்ச்சியில் தொய்வு இருக்காது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க. விரயங்கள் அதிகம் உண்டு என்பதால் செலவுகளை சம்மிக்கவும் புதிய உபயோகமான பொருட்களை வாங்குவதிலோ பயன்படுத்துவதன் மூலமாக எதிர்காலத்தை நல்ல விதமாக எதிர்கொள்ளுங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் மனக்குறையை உண்டாக்குங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு கேது இணைந்து செவ்வாயோடு இருப்பது சிக்கலான ஒரு அமைப்புங்க. பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்று நாக பிரதிஷ்டை உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.